ஓகே குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நீங்கள் நோக்கி போயிட்டு கொண்டிருப்பீங்கன்னா ஸோ now யூ வில் ஹேவ் அ கொஷன் நான் எப்படியான ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்கிற இடத்துல தான் நிறைய பேர் ஸ்டக்காக இருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் பிழை செய்கிற இடமும் இதே தான். ஸோ நாங்கள் இன்றைக்கி இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஒரு சொல்யூஷனை யாருக்குமே கிடைக்காத ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தரப்போகுது. ஸோ நீங்கள் ஒரு பயணம் போறீங்க. அந்த பயணம் எங்கே போகிறேன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணிடும், ரைட்? இப்போ நிறைய பீப்புள் உங்களோட ஏஜ்ல உள்ளவங்களுக்கு இந்த இஷ்யூ தான் இருக்கிற. ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் த ஃபுல் சொல்யூஷன். அண்ட் உங்களுக்கான அடுத்த ஸ்டெப்பை இங்கே கிடைக்கும். ஸோ தோஸ் ஹூ ஆர் டேக்கிங் தட் பாத், அந்த பாத்தில் யார் பயணம் செய்கிறாங்களோ அவங்க கெரண்டீடான ஒரு ரிசல்ட்ஸை, கெரண்டீடான ஒரு சக்ஸஸை அடைய போகிறாங்க. ஸோ அதை பார்ப்போமா எப்படி நடக்க போகுதுண்டு. ஓகே, ஸோ இப்போ சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பர்சன் டாக்டர் மெடிசின் ப்ரொஃபஷனாக செலக்ட் பண்ணுறாரு. இப்போ இவர் ஃபைனலி எங்கே ஒர்க் பண்ணுவார்? ஒரு ஹாஸ்பிட்டல். ஒருத்தர் லாயரை ப்ரொஃபஷனாக செலக்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் இப்போ எங்கே ஒர்க் பண்ணுவார்? ஒரு கோர்ட்டில். ஒரு ஃபார்மசிஸ்டர் ஒரு கோர்சஸ் செலக்ட் பண்ணுறாரு. இவர் இப்போ எங்கே ஒர்க் பண்ணுவார்? எட் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபார்மசி. இப்போ நாங்கள் சொல்ல போகிறது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட். தட் இஸ், இப்போ டாக்டரை படிச்ச ஒருத்தர் ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு ஜாப் அப்ளை பண்ணுவார், போயிட்டு ஒர்க் பண்ணுவார். லாயருக்கு படித்தவர் கோர்ட்டில் வடி கால் ஒர்க் பண்ணுவார், ஜாப் அப்ளை பண்ணுவார், எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பார், ஒர்க் பண்ணுவார். when it comes to pharmacist, ஃபார்மசியில் அப்ளை பண்ணுவார், ஒர்க் பண்ணுவார், அவர் லைஃப்பை கொண்டு போவார். பட் திஸ் ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் மேனேஜர்னு சொன்ன இந்த ப்ரொஃபஷன் மட்டும் இந்த எல்லா கம்பெனிஸையும் எடுங்களே, இதெல்லாம் நிறுவனங்கள், ராய். இது எல்லாத்துலேயுமே இவருக்கான பொசிஷன் இருக்கும். தட் இஸ் கால்ட் பிஸ்னஸ் மேனேஜர். இவருக்கு ஆல் எனி செக்டர்ல இவரால் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இவர் தான் எல்லா செக்டருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பர்சன். ஃபார்மசிலையும் பிஸ்னஸ் மேனேஜர் தேவை, ஒரு கோர்ட் ஒரு நிர்வாகத்திலையும் ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் தேவை, ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் பிஸ்னஸ் மேனேஜர் தேவை. ஸோ இந்த எடியூகேஷனை பற்றி தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் திஸ், யூ கேன் அப்ளை எனிவேர். இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. So first of all, let me introduce myself. I am Salman Munawar, ACCA UK, Senior Business Consultant at IHE Business Consultants and Corporate Trainer. I am Chartered Accountant, Chairman of James Wellington International School and the lecturer. So my experience is like more than 10 years in the field of management, finance and accountancy. And my experience not only in Sri Lanka, but also UAE, Dubai, Abu Dhabi, I have worked, and Saudi Arabia. So, and on top of that, I have worked for பிக் ஃபோர் கம்பெனிஸ். பிக் ஃபோர் கம்பெனிஸ்னு சொன்னால் இந்த உலகத்தில் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய, அதாவது 195 நாட்டுகள்லையும் இருக்கக்கூடிய கம்பெனிஸை தான் நாங்கள் சொல்லுவோம் பிக் ஃபோர் கம்பெனிஸ். அந்த 4 கம்பெனி இருக்குது. அந்த 4 கம்பெனியில் ஐ ஹவ் ஒர்க் ஃபார் 2 கம்பெனிஸ், தட் இஸ் KPMG அண்ட் ENY. ஸோ நான் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸில் ஐ ஹவ் ஒர்க் ஆல்ரெடி 2 கம்பெனிஸ். And I have worked for another investment company which is called Abu Dhabi Financial Group. And I have my experience, my qualification come from world's #1 accountancy which is called ACCA. So now நாங்க இப்போ மூவ் ஆகும் இந்த இன்ட்ரடக்ஷனுக்குள்ளால. இப்போ உங்களோட ஸ்டாண்ட் என்ன? இந்த உலகம் ரியலி ஸ்பீட், ரியலி ஃபாஸ்ட், ரியலி குயிக் எல்லாம் முன்னுக்கு போயிட்டு கொண்டிருக்குது. பட் யங் பீப்புள் ஆன உங்களோட சிச்சுவேஷன் என்ன? ரைட், மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் லைக் ரியலி ஸ்லோ. அண்ட் நான் சொன்ன மாதிரி அவங்க ஸ்டக்காக போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. நான் எந்த துறையில் போகிறது, என்ன செய்கிறது, என்ன ஸ்டெப், எங்கே போயிட்டு நான் ரீச் ஆகுவேன், இப்படியான சோ மச் கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. பட் டுடே ஆஃப்டர் திஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கான தெளிவு கிடைக்கும். ஆல் யூ நீட் டு டூ இஸ் யூ ஹேவ் டு டேக் தி ஸ்டெப். ஸோ நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் வை திஸ் கோர்ஸ். பிகாஸ் டாக்டர்னு சொன்னால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அப்ளை பண்ணிடும், லாயர்னா ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு எண்ட் ஆவேலும். அண்ட் when it comes to pharmacist, ஃபார்மசியில் போயிட்டு எண்ட் ஆவார். பட் ஆஸ் அ பிஸ்னஸ் மேனேஜர், ஆல் த கம்பெனிஸ் இன் த வேர்ல்டு பிஸ்னஸ் மேனேஜர்ஸ் எதிர்பார்த்து கொண்டிருக்குது.
ஈவன் இன்க்ளூடிங் ஃபேஸ்புக், கூகுள், யாஹூ, நோ லிமிட், ஹமீடியாஸ், நீங்க எந்த கம்பெனி எடுத்தாலும் தேர் மஸ்ட் பி அ பிசினஸ் மேனேஜர். இவர் தான் அந்த கம்பெனியை, அந்த நிறுவனத்தை வந்து ரன் பண்றவர் இவர் தான். ஸோ யூ கேன் அப்ளை ஃபார் ஆல் த கம்பெனிஸ் இன் ஸ்ரீலங்கா அண்ட் அரவுண்ட் த வேர்ல்டு ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் திஸ். ஸோ நிறைய பேர் இப்போ ஒவ்வொரு துறையை சூஸ் பண்ண சொல்ல அவங்களுக்கு தெரியும், அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் தெரியும். பிகாஸ் அது குறிப்பிட்ட ஃபீல்டா இருக்கும். அண்ட் ஆல் யூ நோ இஸ் இப்போ ஏஐன்ற ஒரு விஷயம் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இது வந்து நிறைய ஜாப்ஸ் எடுத்துக்கொண்டிருக்குது. ஸோ நிறைய துறைகள வந்து நீங்க படிக்கிறதுல வந்து யூஸ்லெஸ்ஸா போகுது, ஆல்ரெடி போயிட்டு கொண்டிருக்குது. பிகாஸ் ஏஐ செஞ்சு கொண்டிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் டிசைனிங். இப்போ நிறைய பேர் டிசைனிங் செஞ்சு கொண்டிருப்பாங்க. யூனோ லைக் எங்கட கம்பெனியில் வந்து வி ரன் 4 கம்பெனிஸ், நாங்கள் 4 கம்பெனிஸ் ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம். வி டோன்ட் ஹேவ் டிசைனர்ஸ். ஸோ லாஸ்ட் மந்த்ல வந்து வி ஸ்டாப்ட் ஆல் த டிசைனர்ஸ். பிகாஸ் ஏஐ வந்து ஒரு டிசைனர் செய்யற ஒர்க்கை விட 10 டைம்ஸ் ஸ்பீடா செய்யும் வந்து, அண்ட் 100 டைம்ஸ் அக்யூரேட். எப்படி? 10 டைம்ஸ் ஸ்பீட், 100 டைம்ஸ் அக்யூரேட். அதாவது நீங்க ஒரு டிசைனருக்கு நாங்க சொல்லி அவர் செய்யற ஒர்க்கிக்கு தானே அது வந்து 100 தரம் மாத்த வரும். பட் when it comes to AI, அதுக்கு நாங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு அக்யூரேட்டா தெரியும். ஸோ 100 டைம்ஸ் லைக் நாங்க சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமேனா சம்டைம் அது எங்களுக்கே சரியா சொல்லிக் கொள்ளலாம் ஏண்டா இப்படி ஒரு பிக்சர். பட் ஏஐ நோஸ் தேர் ஆர் பவர்ஃபுல் ஏஐ டூல்ஸ். அப்போ ஒருத்தர் டிசைனிங் கோர்ஸ்ல இப்ப இருக்கிறாருன்னு சொன்னா தெர் இஸ் நோ யூஸ் இன் தட் ஃபீல்ட். பிகாஸ் அந்த ஃபீல்டை வந்து ஏஐ எடுத்துட்டுது. இதை மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டையும் ஏஐ எடுத்துக்கொண்டிருக்குது. பட் இந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சொல்ற ஃபீல்டுக்கு தானே இது ஒரு மனிதனால தவிர யாராலையுமே செய்யலாம். பிகாஸ் லைக் டாப் 10 பொசிஷன்ல வந்து ஏஐ இப்ப எடுத்துக்கொண்டிருக்கிற ஜாப்ஸ் எல்லாம் போற நேரத்துக்கு டாப் 10 பொசிஷன் வந்து மிஞ்சக்கூடிய பொசிஷன்ல டாப் 10ல இருக்கக்கூடியது ஒன் இஸ் பிசினஸ் மேனேஜர். பிகாஸ் ஏஐயால ஒரு ஒர்க்கை செய்யலும், ஆனா மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இஃப் யூ பிகம் தட், அப்ப நீங்க வேறொரு பொசிஷன் வேறொரு கோர்ஸ் செலக்ட் பண்ற ஒரு பர்சன் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி டிசைனிங், இப்படியாக 90% ஆஃப் த கோர்சஸ் வந்து இப்ப ரிஸ்க் பிகாஸ் ஆஃப் ஏஐ. பிகாஸ் அதை செய்யறதுக்கு இதுக்கு போறோம் ஹியூமன் பீங் தேவையில்ல. ஸோ ரீசென்ட்லி நாங்க ஸ்டாப் பண்ணின எங்களோட டிசைனர் லைக் பிகாஸ் ஆஃப் தட் கம்பெனி கிட்டத்தட்ட 40,000 to 50,000 சேவிங். பிகாஸ் அதை இப்போ வந்து ஏஐ செய்யுது. ஆனா நிறைய பீப்புள் இன்னும் டிசைனிங் கோர்ஸ் போயிட்டு கொண்டே இருக்கிறாங்க. பட் ஏஐ வந்து அதை செஞ்சு கொண்டிருக்குது. அந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே அவருக்கு அந்த ஜாப் வந்து நோ. ஓகே. ஸோ ஆனா அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த கோர்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய வந்து இது வந்து டில் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து இந்த ஒர்க்கை செஞ்சு ஆகணும். எப்படி ஒரு பிரசிடென்ட் ஒரு கண்ட்ரிக்கு தேவையோ ஒரு கம்பெனியை வந்து ரன் பண்றதுக்கு மேனேஜர் இஸ் மஸ்ட். நீங்க எந்த அளவுக்கு சொன்னா நீங்க ரியலி பாப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க நோ லிமிட். ஓனர் இருக்க மாட்டாரு, ஆனா ஒருத்தர் எப்பவுமே அந்த கம்பெனில எல்லா பிரான்ச்லயும் இருப்பாங்க. யாரு? மேனேஜர், பிசினஸ் மேனேஜர். ஸோ இவங்க தான் அந்த கம்பெனியை ட்ரூலி ரன் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவங்க. ஈவன் ஓனர்ஸ் ரன் பண்றது இல்லை, அவங்க பொறுப்பு கொடுக்கறது இந்த பீப்பிள்கிட்ட தான். ஸோ யூ ஆர் கோயிங் டு பிகம் தட் பர்சன். நீங்க அந்த பர்சனாக மாற போறீங்க. தென் திங்க் அபவுட் யோர் டிமாண்ட், உங்களோட ஜாப்புக்குரிய டிமாண்ட். அண்ட் தென் ஓகே இப்போ இது விளங்கிட்டு உங்களுக்கு. ஓகே, திஸ் இஸ் த பாத். இந்த பாத் தான் என்ன கன்ஃபியூஷன் இல்லாம ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கும். இந்த நாலேஜ் வந்து ஹைலி பவர்ஃபுல் அண்ட் ஹைலி ரிலேட்டபிள். ஓகே, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிளியரா விளங்குது. இப்போ வை ஸ்டடி வித் அஸ், நீங்க ஏன் எங்களை சூஸ் பண்ண வேணும்னு சொல்றேன். 2 மெயின் ரீசனை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது ஸ்ரீலங்கால நாட் 99%, எத்தனை பர்சன்ட்? 99% இல்ல, 100% உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அது என்னன்னு பார்ப்போமா? ஓகே, அது என்னன்னு சொன்னா எவ்ரி ஒன், உங்களுக்கு இன்டர்நேஷனலி குவாலிஃபைடான, அதாவது இன்டர்நேஷனலி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உள்ள ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு எங்கேயுமே டீச் பண்ண மாட்டாங்க. நம்பர் ஒன், இன்டர்நேஷனல் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நிறைய பீப்புள் கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க. இப்ப நாங்க நீங்க எங்கட இதை பார்த்தீங்கன்னு சொன்னா மேம் ஒரே வேகன்சி போடுவாங்க. பிகாஸ் நாங்க எங்களோட ஒரு பார்ட் வந்து கம்பெனிஸுக்கு சர்வீஸ் கொடுக்கறது. அப்ப ஜாப்ஸ் வந்து அப்ப லைக் நிறைய பீப்புளுக்கு வந்து இன்டர்நேஷனலி ஒரு வாட் யூ கால் பீப்புள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற நேரத்துக்கு அவங்களுக்கு அதுல எதுவுமே தெரியும்.
இப்போ நீங்க ஒரு 15 இயர்ஸ் பேக் எடுத்தீங்கடா என்ன தெரிஞ்சிருக்கும், ஆனா அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம. ஆனா இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பீப்பிள். ஆனா அவங்க படிச்சிருக்கிறது வந்து ஒரு, உங்களுக்கு சொல்றேன்டா, ஒரு வில்லேஜ்ல ஒரு கிராமம் எப்படிக்கும் அந்த நாலேஜ் தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு பிசினஸ் வேர்ல்டுக்குள்ளால போறேன்டா, நீங்க படிக்க வேணும் யார்கிட்ட? இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் உள்ள ஒரு பீப்பிள்கிட்ட. பிகாஸ் இப்போ வேர்ல்டு வந்து இன்டர்நேஷனல் வந்து, ஈவன் தோ நீங்க ஸ்ரீலங்கால ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணா கூட அதுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும். இப்போ உங்களுக்கான ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுதுடா, உங்கள்ட்ட அந்த நாலேஜ் இருக்க வேணும்னா. பட் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து உங்களுக்கு, லைக் நான் சொன்ன மாதிரி 99% இல்ல, 100% அந்த லெக்சர்ஸுக்கு வந்து என்ன இல்லை, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, இன்டர்நேஷனலி நாலேஜும் இல்லை. ஸோ தேர்ஃபோர் அது ஸ்ரீலங்காக்கு உள்ளாலே இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதான் கெரியர் கைடன்ஸுக்கு இப்போ எங்கள்கிட்ட வருவாங்க. நாங்கள் அதை தனியே எங்களோட தனி ஃபீல்டு வந்து, ஒருத்தர் வந்து படித்து முடிச்சிக்கிறாரு, இப்போ அவர் ஜாப் தேவைன்னா அப்போ அவருக்கு அதில் அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கொள்ள தெரியும் பீப்பிள். இப்போ அவருக்கான அந்த வடி கால் அந்த கெரியர் கவுன்சிலிங்ல என்ன நடக்குண்டா, அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை இருக்குது. ஆனா அவர்கிட்ட நாலேஜ் இல்லை, இன்டர்நேஷனல் நாலேஜ் இல்லை. ஸோ அப்போ அவங்க கவலைப்படுவாங்க என்னன்னு சொன்னா, சார் அப்போ நான் படிச்சு முடிச்சுட்டேன் வந்து, பட் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இங்கே வந்ததுக்கு போகிற விளங்குது. ஓகே, இந்த கெரியர் கைடன்ஸுக்குள்ளால வர நேரத்துக்கு விளங்குது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உண்டு. ஆனா நான் ரெடி இல்லைன்னு சொல்றது இப்பதான் எனக்கு விளங்குது. எஸ், அப்ப டூ லேட்டா விளங்கி எந்த யூஸும் இல்லை. பட் உங்களுக்கு அந்த வரி இல்லை. நீங்க படிக்க போறது வந்து, நீங்க அப்போ ஒரு இன்டர்வியூக்கு போனா கூட நீங்க டிஸ்கஸ் பண்ண போறது இந்த நாலேஜ்ல இருந்து. அப்ப நீங்க ஒன்றுமே தெரியாம ஒரு பேசிக்கா தியரியோட போறதையும் ஒரு இன்டர்நேஷனல் நாலேஜோட போறதுக்குமான டிஃபரன்ஸை நீங்களே நினைச்சு பார்த்து கொள்ளலுமேனா. அப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துபாய்ட சினாரியோ ஓ கட்டார்ட சினாரியோ இதுதான் நீங்க பார்க்க போறீங்க நிறைய விஷயங்கள். அப்ப நீங்க அதை ரிஃபர் பண்ண சொல்ல என்ன நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், மற்றவங்க யாருமே இன்டர்வியூக்கு வந்தவங்க அதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஸோ ஈஸியா உங்களுக்கு ஜப்புக்குள்ளால போகக்கூடிய வழி அங்க ஓப்பன் ஆகும். ஸோ நாங்க இப்ப ஃபைனல் பார்ட்ல இருக்கோம் வந்து ஸ்பெஷாலிட்டி. நீங்க முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னேன், 100% இது வேற எந்த கோர்சஸ்லயும் கிடைக்க மாட்டான்னு சொல்றதுக்கான காரணம் அடுத்த பாட்டு என்னன்னா, நீங்க தியரியை மட்டும் லேர்ன் பண்ண போறது இல்ல, நீங்க ப்ராக்டிக்கல் நாலேஜோட தான் போறீங்க. பிகாஸ் உங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய நாங்க நாட் ஓன்லி இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் ஓன்லி இன்டர்நேஷனல் குவாலிஃபிகேஷன், பட் ஆல்சோ நாங்க ஆல்ரெடி ரன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய 4 கம்பெனிஸ், 4 கம்பெனிஸ்லயும் உள்ள கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க ரியலா. உண்மையிலே ஒரு கம்பெனியை எப்படி மேனேஜ் பண்ற, ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகி கொண்டிருக்கிறேன்னு சொல்ற ப்ராக்டிகலிட்டியை நீங்க எடுத்துக்கொண்டு போக போறீங்க. அப்ப இது உங்களுக்கு எங்க ஆக முக்கியம்னு சொன்னா, உங்களுடைய இன்டர்வியூஸ். எகெயின் நீங்க ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்றீங்க, ஒரு ட்ரைனிங்க்கு அப்ளை பண்றீங்க. இப்ப அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க தியரியில இருந்து சொல்ல போறீங்க. உங்களுக்கு தெரியும் தியரியை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறந்துடுவீங்க, அப்படித்தானே? ஏன்டா தியரியா வந்து இப்ப நீங்க யாருமே மனசுல வச்சு கொண்டிருக்கிறது. ஏன்னா தியரியும் அப்படித்தான், தியரி இஸ் தியரி, அது என்ன வசனமாவே. பட் ப்ராக்டிகாலிட்டி, கேஸ் ஸ்டடிஸ் வந்து உண்மையிலே நடந்த விஷயங்களை நீங்க படிக்கிற நேரத்துக்கு பீப்பிள் அது எப்போ மறக்க போறதும் இல்லை. அண்ட் தென் உங்களோட ஜப்புக்கான ஒரு பெரிய ஓப்பனிங் ஸ்டேஜாக அது இருக்கும். நீங்க இந்த விஷயத்த கேஸ் ஸ்டடிஸையும் ப்ராக்டிகாலிட்டியும் வந்து நீங்க இன்டர்வியூல பேசுற நேரத்துக்கு. அப்ப இதை நிறைய பீப்புள் நான் சொன்ன மாதிரி எகெயின் கரியர் கவுன்சிலிங் வரக்கூடிய பீப்புள் வந்து அவங்களுக்கு இப்ப இதை சொல்லி கொடுத்து, ஐ மீன் எந்த ஒரு கோர்சஸ்லயும் அதுல கைடன்ஸ் இந்த பார்ட் இல்ல, ப்ராக்டிகாலிட்டி இல்ல. அப்ப அவங்க ஸ்டக் ஆகுறாங்க. யா இப்ப எங்களுக்கு விளங்குது ஏன் எங்களை இன்டர்வியூஸ்ல நாங்க ஃபெயில் ஆகுறோம்னு சொல்ற ரீசன். பட் எகெயின் இப்ப அவங்களுக்கு என்ன செய்ய வேணும், மறுவா படிக்க வேணும். எகெயின் ப்ராப்பரான பிளேஸ்ல இருந்து ஆரம்பிக்க வேணும். எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு பாருங்க. அண்ட் ஃபைனலி நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டிருந்த கெரியர் கைடன்ஸ், ரைட்? இதை வந்து நீங்க எங்கேயோ படிச்சு எங்கேயோ எடுக்க கூடாது. நீங்க வேற எங்கேயோ படிச்சுட்டு எங்கேயோ வந்தேன்னு சொன்னா இப்ப நீங்க நிறைய பிளாங்க் இருக்கும், வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் ஆனா எந்த கோர்ஸ்லயும் இந்த பாட்டை பேச மாட்டாங்க. நீங்க எந்த ஒரு காலேஜோ இன்ஸ்டிடியூட் வாட் எவர் நீங்க கோர்சஸுக்கு நீங்க ஆல்ரெடி சிலவங்க போவீங்க, சிலவங்க பார்ப்பீங்க, போயிட்டு வந்திருப்பீங்க, இந்த பாட்டை பேச மாட்டாங்க. ஒய்? பிகாஸ் நாங்கள் ஏர்லியர் பார்த்த மாதிரி ஒன்லி இன்டர்நேஷனல் சப்ஜெக்ட் ஆன எந்த விஷயமும் இல்லை,
அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் வந்து இப்போ ஏஐ வந்து டேக்கன் பண்ணிட்டு இப்போ அந்த ஜப் வந்து ப்ராக்டிக்கல் இல்லை, நீங்க படிச்சு முடிச்சது மட்டும்தான். அண்ட் ஃபைனலி கேஸ் ஸ்டடீஸ் ப்ராக்டிகாலிட்டி இல்லை வந்து உண்மையிலே ஒரு கம்பெனியை ரன் பண்ணவற்றை நீங்க படிச்சு இல்லை வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் தான் நீங்க படிக்கிறவர் அதை செய்ய மாட்டார். இப்ப என்னடா நீங்க ஃபுல்லி தியரியில தான் இருப்பீங்க. அப்ப கரியர்னு சொல்றது என்ன, ஒரு ஜப்னு சொல்றது என்ன, உங்களுக்கு ஒருத்தர் வந்து சேலரி பே பண்ண வேணும், 10,000 பே பண்ண வேணும், 100,000 பே பண்ண வேணும்னு சொன்னா இப்ப நீங்க அதை விட ஒரு மினிமம் 2 டைம்ஸ் வேல்யூபிளா இருக்க வேணும், ஏன்னா ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனா இருக்கும். அப்பதான் அவர் 20,000 உங்களால சம்பாரிச்சு 200,000 சம்பாரிச்சு உங்களுக்கு 100,000 தருவார். 200,000 சம்பாரிச்சா ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 சம்பாரிச்சா 10,000 தருவார். அப்ப இது நீங்க கரியர் பர்சனாக இருக்க வேண்டும். அப்ப இந்த பாட்டு வந்து எங்கேயுமே பேசப்படாது, பிகாஸ் நீங்க படிச்சது ப்ராக்டிக்கல் இல்ல, அதை கொண்டு போயிட்டு கெரியரா மாத்த முடியாது வந்து. ஸோ தேர்ஃபோர் இப்ப படிச்ச நிறைய பீப்புள் வந்து லைக் இதை வேறையா செஞ்சு கொண்டிருப்பாங்க. பட் உங்களோட விஷயத்துல அந்த வாரி இல்ல. நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஃபுல்லி இது கரியரா மாறுற இடத்துக்கான டிப்ஸ் உங்களுக்கு கிடைச்சு கொண்டே வரும். அதை எப்படி ப்ராக்டிக்கலா மாத்துறதுன்னு சொல்ற கைடன்ஸ் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். அண்ட் ஃபைனலி நீங்க இன்டர்நேஷனல் லெவல் வரங்காட்டியும் எப்படி நீங்க அப்ளை பண்ண வேணும்னு சொல்ற கம்ப்ளீட் நாலேஜ் வந்து உங்களுக்கு எடிஷனலாக கிடைக்க போகுது. ஸோ இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு கோர்சஸ் ஏதோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க, ரைட்? ஃபைனலி வரக்கூடிய இடம் இதுதான். பட் அங்கின ஒரு 80 to 90% ஆன பீப்புள் அங்கினோடே லைக் அவங்களுக்கு அதை தாண்டி போவேலாம். ஏன்னா நாங்கள் சொன்ன ஏர்லியர் நான் சொன்ன ரீசன்ஸ் தான் வந்து. ஸோ நவ் இப்போ டைம் ஸ்பேன் இப்போ நாங்கள் பார்த்துட்டோம், இந்த வேர்ல்டு சூப்பர் ஸ்பீட், எல்லாம் ஸ்பீடா போயிட்டு கொண்டிருக்கிறது, எல்லாமே குயிக்கா க்ரோ ஆகி கொண்டிருக்கிறது, எல்லாமே ஷார்ட் டைம் பீரியட்ல நடந்து கொண்டிருக்கிற வேர்ல்டை தான் நீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ தேர்ஃபோர் நீங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண போறீங்க வித்தின் ஜஸ்ட் 3 months. நீங்க 3 monthsல ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ண போறீங்க. அண்ட் உங்களுக்கான சர்டிஃபிகேஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் லங்கா, ஒன் ஆஃப் த ஸ்ரீலங்காஸ் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் எஜுகேஷன்ல இருந்து கிடைக்க போகுது வந்து. அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் வித் கரியர் கைடன்ஸோட நீங்க அடுத்த ஸ்டெப் போக போறீங்க. ஸோ இதுதான் நீங்க இப்ப யோசிச்சு பார்த்தா விளங்கும் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்க கோர்சஸ் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணி கொண்டிருப்பீங்க. நீங்க கன்ஃபியூஷன் ஆகிக்கிறதுக்கான காரணம் எல்லாம் இந்த 5 to 10 minutes இப்போ உங்களுக்கு விளங்கிக்கணும்னா this is the thing. So this is the final chance for you to take a step. நீங்க இப்ப எடுக்கக்கூடிய இந்த ஸ்டெப் தான் நீங்க நெக்ஸ்ட் 3 monthsல எந்த இடத்துல வந்து எந்த ஸ்டெப்புக்குள்ளால போறீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் பாத்தை வந்து டிசைட் பண்ண போகுது. என்னோட கெரியர் கைடன்ஸ்ல வர ஸ்டோரிஸை நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அண்ட் நீங்களும் ஒன் ஆஃப் த பர்சன் ஆயிருப்பீங்க வந்து வருஷ கணக்கு முடிச்சுப்பாங்க. இப்ப லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்களால அடுத்ததுக்கு மூவ் ஆகலாம். as I said ஏஐ கொண்டு வந்திருக்கும், அல்லது படிச்சிக்கிறது வந்து அவுடேட்டட், சில தியரி மட்டும் இருக்கும், அவுடேட்டடா இருக்கும் வந்து ப்ராக்டிக்கல் இல்ல, இன்டர்நேஷனல் நாலேஜ் இல்ல வந்து. அப்ப எப்படி இவர் அப்ளை பண்ற நீங்களே சொல்லுங்களேன். நீங்க இன்னைக்கு ஐபோனை வாங்குவீங்களா, நொக்கியாவா வாங்குவீங்களா? நொக்கியான்னு சொன்னா சிலவங்களுக்கு தெரியும் அந்த போனு. யா வை? அது அவுடேட்டட், அது முடிஞ்சு அந்த போன் இல்லை இப்ப இந்த வேர்ல்டு. ரைட், இந்த வேர்ல்டுக்குரிய எஜுகேஷன் அந்த போன் இருக்க வேணும், ரைட்? எஸ், பிரசன்ட் வேர்ல்டுக்குரியதா இருக்கணும். அத மாதிரி தான் உங்களுடைய எஜுகேஷன் வந்து பிரசன்ட் வேர்ல்டு எது டிமாண்டோ அதுல தான், அந்த துறையில தான் நீங்க இருக்க வேணும். நிறைய பேர் ஏஐக்கே தாக்கு பிடிக்காம இருக்கிறாங்க. பட் those who are going to choose வந்து எல்லாத்தையுமே தாண்டி கொண்டு போறீங்க வந்து. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஸ்பேஸ். ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ த நியூ பேட்ச் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரோக்ராம் வந்து இவ்வளோ பெரிய நாலேஜ் உங்களுக்கு வந்து வித்தின் ஜஸ்ட் 3 monthsல நீங்க கிராப் பண்ண போறீங்க. அண்ட் வித் கேரியர் கைடன்ஸ் வரப்போகுது. மறந்துடாதீங்க வந்து கேரியர் அதுக்காகத்தான் நீங்க படிக்கிறது வந்து. நீங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு இருக்க வேணும். கேரியர் முன்னுக்கு இருக்கிறது உங்களுக்கு உங்களால பார்க்கலுமா இருக்க வேணும். நீங்க படிச்சு முடிச்சிட்டு மறுவா ஃபர்ஸ்ட்ல இருந்து யோசிக்கிறது இல்ல. ஸோ இது உங்களுக்கு கிடைக்க போகுது ஜஸ்ட் 37,200க்கு வந்து இது கிடைக்க போகுது. ஸோ திஸ் இஸ் வித் ஈஸி இன்ஸ்டால்மெண்ட். தட் இஸ் நீங்க மந்த்லி 12,400 நீங்க பே பண்ணீங்கன்னா 3 monthக்கு நீங்க 37,000 பே பண்ணி போனீங்க. பட் நீங்க ஸ்மார்ட் பிளானை சூஸ் பண்ணீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட்னு சொன்னா உங்களுக்கான சேவிங்ஸ் வந்து கிடைக்க போகுது வந்து
12,250 கிடைக்க போகுது. அதனால நீங்க பே பண்ண போறது ஜஸ்ட் 24,950. அண்ட் உங்களோட லெக்சர்ஸ் வந்து நடக்க போகுது மண்டே 4 p.m. அண்ட் வென்ஸ்டே 4 p.m. 2 செஷன்ஸ் பர் வீக் உங்களுக்காக நடக்க இருக்குது வந்து. ஸோ டோ நாட் மிஸ் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த ஆஃபர், இந்த பேமெண்ட் வந்து லிமிட்டட் டைம் ஆஃபராக தான் இருக்கும் வந்து. வி ஹாவ் டிசைடட் ஃபார் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து. யாரு ஃபர்ஸ்ட்டுக்கு இதுக்கான இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பாய்க்க போறாங்களா அவங்களுக்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இதை நாங்கள் டிசைன் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் இன் ஃபியூச்சர் இட்ஸ் கோயிங் டு கெட் இன்க்ரீஸ்ட். அது மாத்திரம் இல்லாம வந்து நீங்க இதை மிஸ் பண்றதுன்னு சொல்றது அடுத்த 3 to 6 மந்த்தை நீங்க மிஸ் பண்றது மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வந்து லைஃப் பின்னுக்கு போயிட்டு கொண்டிருக்குது. வேர்ல்டு வந்து ஸ்பீடா முன்னேறி கொண்டிருக்குது. சம்திங் ஹேப்பனிங், ஏஐ வந்து எல்லாத்தையும் எடுத்து கொண்டிருக்குது. பட் நான் இன்னும் டிசைனிங் கோர்ஸ்லேயும் லைக் எந்த கோர்ஸை வந்து ஏஐ எங்கட கண்ணுக்கு முன்னுக்கும் இப்ப இந்த இந்த டாக்குமெண்ட் கூட ஏஐ கிரியேட் பண்ணுது. நல்லா பாருங்க, இந்த டாக்குமெண்ட்டை கூட ஏஐ கிரியேட் பண்ணுது. ஆனா இதே 3 மந்த்ஸுக்கு முதல்ல இல்ல ஒரு ஹியூமன் பீங் இருந்து செய்ய வேண்டியது. அப்ப இதெல்லாம் வந்து இப்ப படிச்சு கொண்டே ஒருத்தர் இருக்கிறாண்டா அவருக்கு என்ன நடக்கும்னு சொல்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா யா லைக் 90% ஆஃப் த கோர்சஸ் வந்து அவுடேட்டட் ஆயிட்டுது வந்து. ஸோ நீங்க இன்னும் வெயிட் பண்றது இன்னும் 3 to 6 மந்த் வந்து லைஃபை பின்னுக்கு போடும் வந்து. ஸோ இம்மீடியட்லி ஸ்க்ரீன்ல இருக்கிற இந்த நம்பர்ஸை கண்டெக்ட் பண்ணுங்க. எங்களோட டீம் வந்து உங்களுக்கான டீடைல்ஸ் ஃபர்தர் டீடைல்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் ஜாயின் த நியூ பேட்ச். எந்த காரணம் கொண்டும் பிகாஸ் நாங்கள் நிறைய பீப்புளை உங்களோட ஏஜ்ல உள்ளவங்கள பார்த்துட்டோம் வந்து. எங்களோட கெரியர் கைடன்ஸ், கெரியர் கவுன்சிலிங்க்கு வருவாங்க வந்து இண்டிவிஜுவலா. பட் த திங் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏண்டா உலகம் முன்னேறி கொண்டிருக்குது. ஸோ அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பட் அவர்கிட்ட என்ன இல்லை பீப்புள், அதுக்கான நாலேஜ் இல்லை. ஐபோன் பிரைஸ் அவர் எதிர்பார்க்கிறார் வந்து. ஐபோன் மாதிரி என்ன டிமாண்ட் பண்ண வேண்டும் நினைக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட இருக்கிற நாலேஜ் வந்து நொக்கியா அவுடேட்டட். அதான் நான் சொன்னேன், இங்க இருக்கக்கூடிய செலவுகளுக்கு இந்த பேரே தெரியாம இருக்கு பாருங்க. ஆனா இது வந்து 15 இயர்ஸ் பேக் எடுத்தா வேர்ல்டு நம்பர் 1 ஃபோன். இந்த உலகத்துல ஆகக்கூட வித்த போன் இதுதான், நொக்கியா. பட் இன்றைக்கு அது இல்லை. இதை மாதிரி தான் ஒவ்வொரு யங் பீப்புள்டையும் லைஃப் போயிட்டு கொண்டிருக்குது. அண்ட் ஃபைனல் ஸ்டோரி வந்து நான் இந்த ஸ்டோரி சொல்ல நினைச்சிக்கல. பட் ஐ டெல் த ஸ்டோரி. ஒரு யங் பாயோட ரீசன்ட்லி மீட் பண்ண வந்து கிட்டத்தட்ட 50,000 ஒரு கோர்ஸ் செய்கிறாரு. ரைட், ஓகே ஓகே, நான் இந்த ஸ்டோரியை கட்டாயம் சொல்றேன். 50,000 கோர்ஸ் வந்து. ஆனா அந்த கோர்ஸ் செய்யக்கூடியவர் வந்து இப்ப நான் சொன்னேன் வந்து நீங்க படிக்க போறது வந்து இன்டர்நேஷனலி குவாலிஃபைட், இன்டர்நேஷனலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன பீப்புள்கிட்ட இன்டர்நேஷனல் துபாய், யூஐ, வடி கால் அபுதாபி அண்ட் சவுதியில ஒர்க் பண்ண பீப்புள்கிட்ட நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. சரி, இது என்னன்னு சொன்னா அதெல்லாம் விடுங்க. இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் எல்லாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கோர்ஸுக்கும் அந்த பர்சன் டீச் பண்ற அந்த லெக்சரருக்கும் சம்பந்தமே இல்லை. லைக் பிகாஸ் அவரை எனக்கு தெரிஞ்ச பர்சன் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டும் தெரியும், அந்த அந்த கோர்ஸை செய்கிறவரும் தெரியும். அவர் வந்து ஐடி அந்த டீச் பண்ற உண்மையிலே அவர் ஐடி. பட் அவர் செய்கிற அந்த கோர்ஸ் வந்து டிஃபரெண்ட். அந்த இந்த பாய் வந்து போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி இதை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. எவ்வளோக்கு? 50,000க்கு. இப்போ இதே எப்படி சொல்றேன், எனக்கு 2 பேருமே நல்லா தெரியும் வந்து. 2 பேருமே நல்லா பழக்கம். ஸோ ஐ ஜஸ்ட் கெப்ட் குவைட். ஏண்டா அது அவங்க அவங்க பார்த்து கொள்ளணும். ஏன்னா நீங்க டிசைட் பண்ணி கொள்ள வேணும். ஸோ அப்போ நீங்க இப்படித்தான் நிறைய பேர் இங்க ஸ்ரீலங்கால படிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதை அவங்களுக்கு எப்போ விளங்குறண்டா கோர்ஸை கம்ப்ளீட் பண்ற டைமுக்கு வந்து அவங்களுக்கு விளங்க தொடங்குற. பட் அதுக்கு பிறகு உள்ள அந்த பாட்டு வந்து யாருமே பேச மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி கெரியர் கைடன்ஸுக்குள்ளால போனா தான் உங்களுக்கு உண்மையிலே விளங்கும் என்ன நடக்குதுன்னு சொல்றது. ஸோ திஸ் இஸ் வாட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இப்படித்தான் இருக்குது வந்து. ஸோ திஸ் இஸ் யுவர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை எந்த காரணம் கொண்டு மிஸ் பண்ணாதீங்க வந்து. பிகாஸ் லைக் as I said வந்து அந்த 100 ஸ்டோரியில உங்களோட ஸ்டோரி 101வது ஸ்டோரியா வரும். ஆனா அதுக்கு இல்லைன்னா நீங்க ட்ரை பண்றது, நீங்க படிக்கிறதெல்லாம் வந்து என்ன, நீங்க at the end of the day உங்களை பார்த்தா ஒரு டிமாண்ட் பீப்புள் வந்து ஒரு கம்பெனி வந்து டிமாண்ட் பண்ணக்கூடியதாகும். ஓவர்எல்ஸ் நீங்க ஒரு இன்டர்வியூக்கு கூட பயப்படாம போகக்கூடிய ஒரு பர்சன் ஆகும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கையில இருக்குது பீப்புள். அதான் நான் சொல்றேன். எங்களோட வேகன்சிஸை நீங்க பாருங்க. so much vacancies பட் பீப்புள் இல்ல. பீப்புள் இல்ல. Think about it. Okay. So good luck, everyone, and good night. Take your decision, and you can WhatsApp, and we will meet in the lecture. இந்த 3 months நீங்க படிக்க போறது வந்து உங்களோட லைஃப்பை கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ண போகுது. அண்ட் எவ்ரி டே உங்களால புரிஞ்சு கொள்ளையுமா இருக்கும். அதான் நான் சொல்லுவேன்.
ஒரு நீ மூவிண்டா எல்லாருக்கும் தெரியும், இன்டர்நேஷனல் மூவிண்டா, ரைட் இன்டர்நேஷனல். ஒரு ட்ரெஸ் கூட தெரியும், ஃபோன் ஓகே ஃபோன் தெரியும், எல்லாமே இருக்குது. ஆனா எடியூகேஷன் மட்டும் ஏன் நீங்க அந்த கமே இதுக்குள்ளாலே இருக்கிறோம் வந்து அதே தியரி அதே அவுடேட்டட் மேன். அப்ப நாங்க எல்லாத்தையும் மாத்திட்டோம், எஜுகேஷன் மாறலைன்னா யா யூ ஹாவ் டு லேர்ன். நீங்க எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லாம இன்டர்நேஷனலி ஒரு நாலேஜ் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கன்செப்ட் உள்ள விஷயத்தை தான் நீங்க படிக்க வேணும். நீங்க எப்படி நொக்கியா போனை வாங்க மாட்டீங்களோ 3 லட்சம் கொடுத்து, ஐபோனை தான் வாங்குவீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களை செலக்ட் பண்ற நேரத்துக்கு கம்பெனிஸ் பார்க்கக்கூடியதும் அதுதான். நாங்க இவ்வளவு பே பண்றோம் இந்த பர்சனுக்கு, இவர் தீர்ந்து எங்களுக்கு என்ன எடுக்கணும். எஸ், இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குமேனா? யா, இதுக்கு நிறைய பேருக்கு இன்டர்வியூல ஆன்சர் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பீப்புள். பட் நீங்க அப்படி போக போறீங்க இல்ல. யூ நீட், யா அதான் நான் சொன்ன மாதிரி நீங்க டே ஒன்ல இருந்தே உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும். திஸ் இஸ் த பாத், இதுதான் பாத். ஆல் யூ நீட் டு டூ இஸ் சிம்பிளி நீங்க கோர்ஸை ஃபுல்லா ஃபாலோ பண்றதும் அண்ட் நாங்க தரக்கூடிய கைடன்ஸ்ல நீங்க ட்ராவல் பண்றதும். பிகாஸ் வி ஆர் தி எக்ஸ்பர்ட் இன் திஸ் ஃபீல்ட். நிறைய பீப்புள் கோர்ஸை முடிச்சுட்டு எங்கெல்லாம் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஆரம்பத்துல இருந்தே மீட் பண்ண போறீங்க. ஸோ தேர்ஃபோர் யுவர் சக்சஸ் வந்து ஒரு கேரண்டீடான பாத்தை நீங்க காண போறீங்க. அந்த பாத்துல நீங்க போறது மட்டும்தான் உங்களோட வேலை. ஸோ குட் luck everyone. So we'll meet soon. Okay, take care. Bye bye.